வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்கிறவங்க உண்மையிலே யாரு? அவங்க உங்களை உச்சத்துக்கு கொண்டு போற ஏணியா இருக்காங்களா அல்லது கை விட்டுட்டு போற துரோகியா இருக்காங்களா? நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியா இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க இல்லையா? இந்த மரத்தோட இலை மாதிரி, கிளை மாதிரி, அல்லது புயல் வந்தா தாங்கி நிற்கும் வேர் மாதிரி, இப்படி 3 வகையா மனிதர்களை பிரிக்கலாம். உங்க கண்ணுக்கே தெரியாம உங்க எனர்ஜிய உறிஞ்சிறவங்க யாரு? அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? சரியான வேர்களை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கலன்னா உங்க வாழ்க்கையே புயல் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு உண்மையான பலத்தை தர்ற வேர்கள் யாரு? வாங்க, நம்ம யாருடைய நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோம், யாருக்காக நம்ம உயிரையே கொடுக்கணும், அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க வாழ்க்கையை மாறலாம். முதல்ல இலை மனிதர்கள். இவங்க உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் வருவாங்க, அதாவது சீசனுக்கு மட்டும்தான் வந்து போவாங்க. இந்த இலை மனிதர்கள் மீது நீங்க நம்பிக்கையை வைக்க முடியாது. ஏன்னா அவங்க உங்க தேவைக்கு மட்டும் வருவாங்க, அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சலசலப்பு இல்ல ஒரு சோதனையே வந்தாலோ யாருக்கும் தெரியாம சத்தமே இல்லாம உதிர்ந்து போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. இவங்க மேல உங்க பாரத்தை போடாதீங்க. அடுத்து கிளை மனிதர்கள். இவங்க இலை மனிதர்களை விட கொஞ்சம் பலமானவங்களா இருப்பாங்க, பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா தெரிவாங்க. எப்பவும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு பேசுவாங்க. ஆனா மரக்கிளை மேல முழு பாரத்தையும் போட்டா என்ன ஆகும்? அதிக அழுத்தம் வந்தா அது முறிஞ்சு விழுந்துடும் இல்லையா? அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம்னு வந்தாலும் உடனே இவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இவங்க சில பருவங்களுக்கு உங்க கூட இருக்கலாம், ஆனா ஒரு பெரிய புயலையோ கஷ்டத்தையோ இவங்களால தாங்க முடியாது. அதனால இவங்க கிட்டயும் கவனமா இருங்க. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் வேர் மனிதர்கள். ஒரு மரத்தோட வேரு கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுதான் அந்த மரத்தோட அஸ்திவாரம். அதுதான் மரத்தை புயல்ல கூட அசையாம தாங்கி பிடிக்குது. இந்த வேர் மனிதர்கள் தான் உங்க வாழ்க்கைக்கு பலத்தையும் ஆதரவையும் ஊக்கத்தையும் கொடுக்கறாங்க. இவங்க உதவி செய்யும் போது நாங்க உதவி செஞ்சோன்னு பெருமை பார்க்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில தவறி விழாம தாங்கி பிடிக்கிறது இந்த வேர்கள் போன்றவர்கள் தான். நீங்க வாழ்க்கையில விழுந்துராம இருக்க உங்களை நிலைநிறுத்துற சக்தி இவங்க தான். இந்த வேர்கள் இல்லைன்னா உங்க வாழ்க்கை என்ற மரம் வாழவே முடியாது. அதனால இலைகள் உதிர்ந்து போவதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, கிளைகள் உடைந்து போவதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனா உங்க வாழ்க்கையில இருக்க அந்த வேர் மனிதர்களை அடையாளம் கண்டு ஒருபோதும் அவங்கள மட்டும் விட்டு விடாதீங்க. அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த வேர்கள் தான் உங்க வாழ்க்கையோட நிரந்தர பலம். நீங்க என்ன சொல்றீங்க?